நிறைய வேலையா வந்திருப்பீங்க. நாங்க இங்க மொக்க போடுறது பார்த்துட்டு நீங்க அமைதியா நிக்கிறீங்க. நோபடி கேன் ஹேண்டில் திஸ் லைக் அபிஷேக் வந்து இப்போ வந்து ஒரு டைரக்டரா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. மச்சான் அந்த படத்துல நீ தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். இல்ல வெயிட்லாம் நான் சொன்ன தயவு செய்து போய் படத்தை பாருங்க. பிடிக்கலன்னா கூட 2 வாட்டி பாருங்க. ஐ திங்க் வீட்டில் கூட அதான் அடிக்கடி சொல்லுவாங்க யூஆர் ஏ சைக்கோ அப்படின்னு. ப்ரூட்டலான க்ரூவலான ஒரு விஷயம். ஏன்னா ஐ டோன்ட் நோ அது பண்றவங்களுக்கு என்ன அதுல ஒரு பெனிஃபிட்டோ இல்லை என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் எ சாடிஸ்டிக் ஃபீலிங். என்னெல்லாம் ஒரு 10 வருஷமா தெரியும். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பின்னாடி வந்து ஒரு மரமா நில்றான்னு கூட கூப்பிட்டது இல்ல. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் இங்க பாக்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய வேலையா வந்திருப்பீங்க. நாங்க இங்க மொக்க போடுறது பார்த்துட்டு நீங்க அமைதியா நிக்கிறீங்க. பட் இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து ரொம்ப லைவ்லியா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வைக்கக்கூடிய ஒரே ஆள் நம்ம அபிஷேக் மட்டும்தான். தேங்க்யூ பிரதர். கை தட்டுங்களேப்பா. கை தட்டு கொடுங்கப்பா. நோபடி கேன் ஹேண்டில் திஸ் லைக் அபிஷேக் வந்து இப்போ வந்து ஒரு டைரக்டரா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. மச்சான் அந்த படத்துல நீ தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். இல்ல வெயிட்லாம் அந்த படத்தோட ஈவென்ட் நான் தான் ஹோஸ்ட் பண்றேன். இங்க நான் ஹோஸ்ட் பண்றேன். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. டெஃபினட்டா. தேங்க் யூ ஆல். மிஸ்டர் எக்ஸ் படம் வந்து 17th இருந்து ரிலீஸ் ஆகுது. வந்து சொன்ன மாதிரி தயவுசெய்து அவர் சொன்ன மாதிரி இல்ல நான் சொன்ன தயவுசெய்து போய் படத்தை பாருங்க. பிடிக்கலன்னா கூட 2 வாட்டி பாருங்க. இல்ல நான் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனா சொல்றேன். அது அவர் அப்படி சொல்லும் போது ஒரு ஹீரோவா உங்களுக்கு என்ன ஹிட் ஆச்சு? இல்ல தட் ஷோஸ் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இப்போ வந்து படம் பிடிக்கலன்னா அமைதியா போனா பிரச்சனை இல்லை. படம் பிடிக்கலன்னா அதுக்கு வந்து பயங்கரமா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் போட்டு ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றது வந்து இட்ஸ் நாட் குட். உங்களுக்கு அது ஆக்சுவலா நடந்ததே இல்லை தெரியுமா? அதெல்லாம் நான் படத்துக்கு பண்ணியிருப்பாங்க. பட் ஐ டோன்ட் டேக் இட் பர்சனலி. பட் நிறைய பேரோட லைஃப் இதுல இருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடாம மேபி யூ கேன் அவாய்ட் இட். அதுதான் ஹி மீன்ஸ் தட். யா நம்ம ஏற்கனவே அதை பத்தி லைட்டா டச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் வேலை, லைஃப், கமிட்மெண்ட், கடன், லோன், அடுத்த கோல், வி கோ பியாண்ட் சம்திங். எப்பவுமே நீங்க ஹெவி பட்ஜெட் ப்ரொடியூஸ் பண்ணி ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஹெவி பட்ஜெட் போட்டு ஆர்யாவோட அந்த மாதிரியா? நம்ம ஆல் இன் ஆல் பரத் தான். எஸ், ஆல் இன் ஆல் பரத். குட் டு see you. ரொம்ப கொடூர வில்லனெல்லாம் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறமா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பட் கமிங் பேக் டு வாட் ஐ வாஸ் சேயிங், நீங்க எடுத்த மிகப்பெரிய பொருட்செலவுல எடுத்த படம் ஓடாம இருந்திருக்கு. நீங்க ஆரம்பிச்ச படம் ஷூட்டிங் பாதியிலேயே நின்றுருக்கு. ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க, ஒரு ஹீரோவாகவும் இன்னைக்கு ஒரு ரெலவெண்டா இருக்கீங்க. இப்பயே தூக்கிட்டு போய் அப்படியே உள்ளம் கேட்கும் மேல நடிச்சாலும் மேட்ச் கட்டு கரெக்டா இருக்கும். வாட் டெய்லி இப்போ புதுசா ஒரு யங் ப்ரொடியூசர் ஆக்டர் இவரோட டெய்லி 4 மணிக்கு எதிர்த்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இஸ் ஏபிள் டு கிரியேட் தட் சினர்ஜி ஃபார் பீப்புள் டு பிகம் ஃபிட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட் இட் டேக்ஸ் டு பி ஆர்யானா, இந்த கூல் ஹெடட் ஆர்யா? கூல் ஹெடட்னா ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். எனக்கும் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ பட் தட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் எவ்ரி திங். இல்லை, யூ ஹாவ் டு டூ. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம வந்து அந்த நாள் பண்ணி ஆகணும். ஸோ ஐ பிளான் டே பை டே. நான் ரொம்ப நாள் இந்த மந்த் எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். ஐ ஹாவ் எ டார்கெட். இந்த 3 monthsக்குள்ளே இது பண்ணணும்னு ஒரு பேசிக் டார்கெட் இருக்கும். பட் அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போறோன்றது முன்னாடி நாளா நான் பிளான் பண்ணிடுவேன். ஸோ தட் கீப்ஸ் மீ கோயிங். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது சேலஞ்ச் பண்றேன். எப்பேற்பட்ட உலக அழகி ஹீரோயினை வேணாலும் நீங்க பீச்ல இருந்து எந்திரிச்சு வர சொல்லுங்க, எங்கால மேட்ச் கொடுப்பான் தலைவா. அந்த ஷாட் பயங்கரமா இருந்தது. ஐ திங்க் கமிங் பேக் டு த ஃபிட்னஸ் பார்ட், அது ஹவ் ஆர் யூ ஏபிள் டு டூ இட்? ஒரு மாதிரி ஆசையா இருக்கு எல்லாத்தையும் சாப்பிடணும்னு. கன்சிஸ்டண்டா ஜிம்மு போக முடியல. 10 நாள் வாக்கிங் போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதையே ஒரு வாழ்க்கை முறையா நான் வேற ஒரு படம் மென்ஷன் பண்றேன் வித் யுவர் பெர்மிஷன். சர்பேட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் டயத்துல லாக்டவுன் 8 மாசம் லாக்டவுன்ல அப்பயும் நான் டயட்டை விட மாட்டேன்னு ஒருத்தரால வாழ முடியும்னா அது எங்க அண்ணனால மட்டும் தான் முடியும். அது எப்படி ஒரு வே ஆஃப் லைஃபா மாத்துறது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லுக்கிங் குட் ஆன் ஸ்கிரீன். யூ ஜஸ்ட் மேட் இட் அ நார்ம். அது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டா மாத்திட்டு இருக்கீங்க. ஹவ் டு யூ டு தட்? ஐ திங்க் வீட்டில் கூட அதான் அடிக்கடி சொல்லுவாங்க யூஆர் ஏ சைக்கோ அப்படின்னு சொல்லி. நான் வந்து வென் ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் லைக் இப்போ மிஸ்டர் எக்ஸாக இருக்கட்டும், சர்பட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் தேவைப்படும் போது ஐ டோன்ட் அந்த டைவர்ஷன் இருக்காது எனக்கு. மற்றபடி ஐ ஈட் எவ்ரி திங். அவருக்கு தெரியும் நான் அவ்வளோ விரும்பி அந்த ஃபுட்டெல்லாம் டெசர்ட்ஸ்லாம் வந்து மை வீக்னஸ். ஸோ அந்த டைமில் நான் சாப்பிடுவேன், ஜாலியாக சாப்பிடுவேன். பட் அந்த ப்ரிப்பரேஷன் வரும்போது ஐ கட் எவ்ரி திங்.
ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் ஈஸி. நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அந்த திடீர்னு வி லூஸ் ஹார்ட். என்னடா நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரலையே, நம்ம வந்து ஒரு 1 மந்த் எக்ஸசைஸ் பண்ணுறோம், வெயிட் கம்மியாக மாட்டேங்குது, சைஸ் கம்மியாக மாட்டேங்குதுன்ற ஒரு தாட் வரும்போது தான் யூ ஃபீல் லோ, யூ டூ வாண்ட் ஈட், யூ டூ வாண்ட் கண்டினியூ. அது நம்ம வந்து ஒரு வே ஆஃப் லைஃபாக மாற்றினோன்னா கண்டிப்பாக யூ கேன் ப்ரொசீட் லைஃப் லாங். கஷ்டம். அதுக்கு யூ நீட் டு பி ஆர்யா. ஆனா இப்போ இஃப் யுவர் எவ்ரி ரிலீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இட் ஹாஸ் டு கிவ் யூ பிகர் நம்பர்ஸ்னு நிறைய கதைகள் உங்களை மையப்படுத்தி வரணும். மிஸ்டர் எக்ஸ்ன்ற ஜேர்னியை இப்படி அழகாக கன்சைஸ் பண்ணி அப்படி ஒன்று சொல்லுங்க. மிஸ்டர் எக்ஸ் ஜேர்னி வந்து நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பேசியிருக்கேன். பட் வாட் ஐ ரியலி என்ஜாய்ட் இன் மிஸ்டர் எக்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மியூசிக் வாஸ் ஃபினாமினல். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், கௌதம் கார்த்திக் இஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப் இந்த ஃபிலிம். அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அவரோட சீன்ஸ்லாம் பார்த்து நான் நிறைய வாட்டி அவர் கால் பண்ணி பேசியிருக்கேன். மச்சா செம்மையாக பண்ணிட்டேன், கலகிட்டேன், ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா ஒவ்வொரு இப்போது பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல். மஞ்சு மேம் இருக்கட்டும், ஷி வாஸ் ஃபென்டாஸ்டிக். அண்ட் சரத் சார் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த ஏஜில் சிங்கிள் ஷாட்லாம் பண்ணுறது வந்து ஃபினாமினல். நீ சொன்ன மாதிரி சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் அவங்களோட லுக்கு, ஆக்ஷன்னு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். பீட் அதுல்யா, ரைசா, அனேகா எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க லுக் வைஸ். இப்போ மனு வாஸ் என்ன வந்து சொல்கிறது, இந்த ஷாட் இப்படி தான் இருக்கணும், இந்த கேரக்டர் இது தான் ப்ளே பண்ணணும், இந்த கேரக்டர் இப்படி தான் லுக்கில் இருக்கணும். ஹி ஹேட் த ஹோல் திங் கொரியோகிராஃப். ஸோ அண்ட் ஸ்டன் மாஸ்டர் சில்வா, நம்ம கேமராமேன் அருள் சார், அவர் நிறைய டேலண்ட் வச்சுருக்காரு. கேமரா தவிர்த்து இன்னும் நிறைய டேலண்ட்லாம் வச்சுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா வேணாம் க்ரௌட். ஸோ ஐ திங்க் இஸ் டூ குட். ஸோ மன்னு அண்ட் ஹிஸ் காம்பினேஷன் வந்து இஸ் வெரி கிளியர் வாட் தே வாண்ட். இந்த மாதிரி ஒரு இப்போ படம் வந்து ஒரு 50 crores அது பார்க்கும்போது ஒரு 100 crores ஒரு அந்த பட்ஜெட்டிங், அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குல்ல, தே brought it out together. ஸோ அதுதான் இந்த ஜேர்னி. மிஸ்டர் எக்ஸ் இஸ் சூப்பர். சூப்பர்ண்ணா. சம் ஆக்டர்ஸ் மேக் ஆக்டிங் லுக் ஈஸி ஆன் ஸ்க்ரீன். அந்த மாதிரியான ஒரு நடிகர் தான் இவர். இப்போ ஜாலியாக இருக்காரு, ஆக்ஷன் சொன்ன உடனே வேற ஒன்றா மாறுறாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம்னு ஒன்று இருக்கணும் இல்லைனா? நீங்கள் அதர் தன் ஜென்ரலாக நீங்கள் ஜிம்முக்கு போய் ரெடி ஆகிறதுனால உள்ள என்ன நடக்குதுன்றது நாங்கள் இது வரைக்கும் பெருசாக பேசிக்கிட்ட வாய்ப்பு இல்லை. டெம்பரமெண்ட் லெவலில், தாட் லெவலில் இந்த டைலாக் நான் இப்படி தான் சொல்லணும், அந்த மாதிரி வாட் வென்ட் இன்டு தி மேக்கிங் ஆஃப் திஸ் கேரக்டர் அதர் தன் தி லுக் பார்ட்? இந்த மேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லுக்கு தான். அந்த லுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50% ஒர்க் டன். அதுக்கு நம்ம பரத் இருக்கிறாரு. ஸோ ஐ டோல்ட் ஹிம், அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ டோல் பரத், ஒரு ஏதோ ஹாலிவுட் ஃபோட்டோ காமிச்சிட்டு, மச்சான் என் உடம்பு இப்படி தான் இருக்கணும், அதுக்கு நீ வேலை பாருங்க. ஐ டோல்ட் ஹிம், தட்ஸ் ஆல் ஐ டோல்ட் ஹிம். தென் ஹீ கேவ் த ஒர்க் அவுட், அந்த டயட் எல்லாமே கொடுத்தோன்னா தட் கேம் இன் டு பிளேஸ். அது ஒரு 4-5 months பண்ணோடனே யூ கெட் த கான்ஃபிடென்ஸ். நம்ம அந்த லுக்கில் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது தென் யூ கோ இன் டு டூ த சீன்ஸ், தென் இட்ஸ் ஈஸியர். அப்போ நம்ம அந்த லுக்கில் இல்லை, நம்ம அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இல்லை, நம்ம அந்த அவர் நினைக்கிற அந்த ஒரு ஸ்டேச்சர் இல்லைன்னா தென் அவருக்கும் கஷ்டம், எனக்கும் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் அவர் என்ன நினைக்கிறது, அவர் என்ன நினைக்கிறது அது கண்டிப்பாக நான் கொடுத்துன்றது ஐ வாஸ் வெரி கிளியர். கடைசியாக ஒரே ஒரு டவுட், நான் அவர் சட்டை எப்பயாச்சும் அழுக்காகுமா? இல்லை மச்சான், அவர் வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக 10 செட்டு ட்ரெஸ்ஸு, 10 செட்டு ஷூ, 5 வாட்ச், கண்ணாடி பூசி இது வரைக்கும் அந்த கண்ணாடி நான் போட்டு பார்த்தது இல்லை. இது புதுசாக அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்லாம் பண்ணிட்டு அவர் வந்து ப்ரொமோஷனுக்குன்னே தனியாக ரெடியாக இருக்கிறார். அழகுடா. சூப்பர் டார்லிங், தேங்க்யூ ஸோ வெரி மச். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு 10 வருஷமா இந்த தொழிலில் இருக்கேன். நான் பார்த்தது ஒன்று, ஹிட்டோ ஃப்ளாப்போ நம்மால் ஒரே மாதிரி தான் இருப்பாப்ல. அது வந்து ஒரு ரேர் பீஸ். ஒரு சொன்ன மாதிரி அது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஆனா ஒருத்தரோட உழைப்புக்கேற்ற சக்சஸ் கிடைக்கணும்னா அது இவருக்கு தான் அதிகபட்சமா கிடைக்கணும். ஏன்னா இவரோட உழைப்பு வந்து அவ்வளோ பியூரு. எஸ் பியரோ ஜான் அவர்கள் சொல்லுங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பெனிஃபிட்டே. இப்ப நம்ம தளபதியோட படத்தை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன் ஷாக். அதை பத்தின ஒரு ஐ வாண்ட் யூ டு டெல் மீ வாட் இட் டேக்ஸ் டு மேக் அ ஃபில்ம். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது ரொம்ப ஒரு ப்ரூட்டலான க்ரூவலான ஒரு விஷயம். ஏன்னா ஐ டோன்ட் நோ அது பண்ணுறவங்களுக்கு என்ன அதில் ஒரு பெனிஃபிட்டோ இல்லை என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் எ சாட்டிஸ்டிக் ஃபீலிங். நம்ம அது பண்ணிட்டோன்றத மானிட்டரே எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ அது எப்படி தெரியல. ஏன்னா இட்ஸ் நாட்
acceptable in any form, be it Vijay sir film இருந்தாலும் சரி, any small film also எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. And this is a bigger film, so many crores, கிட்டத்தட்ட 500-600 crores வேல்யூ ஆன ஒரு film. ஸோ அது இந்த டைம்ல அப்படி பண்றது வந்து ஐ டோன்ட் நோ, கண்டிப்பா அன்அக்செப்டபிள். சூப்பர் சூப்பர். நான் ப்ரீவியஸ் டைம் ஓடிடி தானே எஃப்ஐஆர்? இல்ல OTT தியேட்டர் தான். ஓ நான் அப்ப வேற இல்ல தியேட்டர் ரிலீஸ் தான். தியேட்டர் ரிலீஸ் தான் இருந்துச்சு. சரி நான் கூட ஒரு ஸ்பெஷல் பில்டப்ல ஏதா ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு அப்படிலாம் கத்தலாம் நினைச்சேன். சரி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அது வெற்றி திரைப்படம்ன்றதுனால எனக்கு ஞாபகம் இல்ல. சூப்பர், thank you so very much for your time. எல்லாருக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கீங்களா? நாங்க ஜெனரலி தமிழ் பாய் ஷை டைப். அழகா ஒரு பொண்ணு பேசினா திரும்ப பதில் பேச மாட்டோம். அதான் ஆக்சுவலி திஸ் வில் பி a very good special film and please come and watch it in theaters on April 17th. Yeah. இல்ல எனக்கு புரியல. This event is not directed by Mani Ratnam. It is directed by Abhishek Raja. More speech, more context. So அதனால மேம் இந்த படத்துல நடிச்ச அனுபவம் எப்படி இருக்குன்னு அதை கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது வேணாம், வேற ஒன்று சொல்லுவோம். ஓகே, இந்த 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 இயக்குனரை பத்தி சொல்லுங்க. அதாவது நிஜமாவே இப்ப நாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவ்வளவு கிளாரிட்டியா அந்த மாதிரி தானா? he is actually எல்லாருமே சொன்ன மாதிரி he is very true to his work and he's a perfectionist and more than anything I think he's someone who generally wants to support people, good talents. So thank you Manu. I just happened to be at the right place at the right time. அப்படிதான் நான் நினைக்கிறேன். Thank you so much. என்னெல்லாம் ஒரு 10 வருஷமா தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பின்னாடி வந்து ஒரு மரமா நில்றான்னு கூட கூப்பிட்டது இல்ல. சரி ஓகே, அடுத்த படத்துல பாத்துக்கலாம். மேம் இப்போ உங்களோட ரோல் பத்தி நீங்க பேச முடியாது, அதுவும் டாப் சீக்ரெட். மிஸ்டர் எக்ஸ்ன்றதுலாம் என்னோட டாப் சீக்ரெட். மிஸ்டர் எக்ஸ்ல நிறைய மிஸ் எக்ஸ் இருக்காங்க. நான் வந்து என்னன்னா வேற ஏதாவது ஸ்பின் ஆஃப் இருக்கா நமக்கு? மிஸ் எக்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சூப்பர். வேற எதுவும் பேச மாட்டீங்க? No, I would like to thank Please. everyone. Yeah, Arya, like everyone spoke about Arya. He doesn't take himself very seriously, but he's very hardworking and disciplined. And maybe that's why you're able to consistently do good work. And thank you for being extremely sweet and supportive. Thank you so much. Gautam again. They're all very real, genuine people. And I think that's what makes Mr. X even more special. Because we get to do good films, but it's very rare that we get to work with good, genuine people. So in the film, it was a very pleasant experience for me. So thank you so much. And everyone, Arul sir, Praveen, Raisa, Atulya, yeah, thank you everyone. அந்த தேங்க்ஸ் சொல்லும் போது தான் ஞாபகம் இருக்கு. காலையில ஒரு லெட்டர் பேட் வச்சுட்டு அட்டண்டன்ஸ் எடுப்பியானா? ஆர்யா, பிரசன்ட் சார், கௌதம் ராம் கார்த்திக், பிரசன்ட் சார். மார்வல் படத்துல வர மாதிரி அவ்வளவு கேரவன் நிக்கும்ல தலைவா. ஒரு மாஸ் தான். பெரிய படம், டைரக்டர் 100 crores மேல பிடித்து கையில பிடிக்க முடியாது. Thank you ma'am, thank you so Thank very you so much. much. Thank you so much. இவ்வளவு அமைதியான ஒரு ஆர்டிஸ்ட் நான் இப்பதான் வாழ்க்கையில முத வாட்டி Thank you, பார்க்கறேன். thank you. Thank you ma'am.